நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை செய்துக்கிட்டே இருக்காங்க. பயணம் மூலியமாக நாங்க மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. எங்களுடைய போராட்டங்கள் அது மக்களை ரீச் பண்ணி அது வாக்காக மாறும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்பொழுது கோயம்புத்தூர்ல வர 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டத்தை சொல்லியிருக்காங்க. நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இமிகிரண்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. பிஹாரிஸ் நிறைய பேர் நம்மளோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்லையும் சேர்க்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 6.5 லட்சம் பேர் அப்படின்றாங்க. அது பெரிய ஒரு எண்ணிக்கை. ஸோ ஏறக்குறைய 1% வெளியாட்கள் டக்குன்னு ஒரே எலெக்ஷன்ல உள்ள கொண்டு வரப்படுறாங்க. முதல்வர் அவர்கள் பீகார் போறாரு. அங்க இருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டு இந்த விஷயங்கள்லாம் சம்பந்தமா பேசுறாரு. பீகார் மக்களுக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாரு. பீகாரோட சிறப்பெல்லாம் பத்தி பேசுறாரு. ரைட்டு, 6.5 லட்சம் பேர் இப்போ உள்ள புதுசா சேர்க்கப்படுறாங்க. நாளைக்கு அவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். ஸோ இது நமக்கு ஒரு புது மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை நம்ம கைப்பற்றுவோம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க போற மாதிரி தான் தெரியுது. இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அவங்க ஏத்துக்கிறாங்க. நமக்கு ஓட்டு வேணும். பீகார்காரன் ஓட்டு போட்டா என்ன, தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட்டாங்க, எனக்கு ஓட்டு வேணும். இப்ப எல்லாரும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்யூ பேஸ்டா பேசுறது யாருன்னு பார்த்தோம்னா 2 தரப்பு தான். ஒன்னு என்டிகே சைட்ல இருந்து இஷ்யூ பேஸ்டா அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல இபிஎஸும் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிறனால அவரும் பார்த்தோம்னா இஷ்யூ பேஸ்டா பேசுறாரு. ஆளுங்கட்சியை பொறுத்தவரை அவங்க இஷ்யூஸை டச் பண்றது இல்ல. இஷ்யூஸ் டச் பண்ணா அவ்வளவுதான் பிரச்சனை. அவன் இஷ்யூவை டச் பண்ணா இஷ்யூக்கான காரணமே நாங்க தான் அப்படின்றதுதான். தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஊடகங்களும் கட்சிகளும் தயங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய டேஞ்சரஸான இஷ்யூ. இதெல்லாம் நிலம்ன்றது இண்டிவிஜுவலுக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்துக்கும் நிலம்ன்றது ரொம்ப அவசியம். அந்த நிலம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கும் அப்படின்றது தான் அது காட்டுது. கச்சத்தீவு நமக்கு சொந்தமான பகுதி, நம்ம கையை விட்டு அது போகுது. அது என்னங்க ஒரு சின்ன ஒரு பகுதி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம நிலம் நம்ம கட்டுப்பாட்டு கீழே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம நிலத்தை பாதுகாக்க தவறுறாங்க. நம்மளோட நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பலம் இல்லை. பெரிய திராவிடம், பெரியாரியம், அம்பேத்கரியம்லாம் பேசினாலும் அதை ஸ்டாப் பண்ணுறது கூட இவங்களுக்கு சக்தி இல்லை. இப்போ கேரளால இருந்து இங்க குப்பையை கொட்டிட்டு போறாங்கன்னா நம்ம லேண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருடைய ஸ்பீச் எல்லாம் கட் பண்ணி ரீல்ஸா வந்துகிட்டே இருக்கு. நல்லா சூப்பரா பேசுறாரு, தக் லைஃப் கொடுத்துட்டாரு. அதுல என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனிசாமி அவர்களுடைய முட்டி காயம்பட்டிருக்கு. அதாவது நிறைய இடங்கள்ல முட்டி போட்டிருக்காரு. அவர் இப்படியான வார்த்தைகள், ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. தகுதியான ஆட்களை கரெக்டான இடத்துல உட்கார வச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். தகுதி இல்லாதவர்களை பெரிய பெரிய பொறுப்புகளில் உட்கார வச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இது ஃபேமிலி பாலிட்டிக்ஸோட ஒரு சைடு எஃபெக்ட். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை கப்போம், மக்களை மீட்போம் அப்படின்னு பயணம் போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 150 தொகுதி முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நேற்று கூட விவசாய சங்கத்தை மீட் பண்ணியிருக்காரு. அங்கே கல் தொடர்பான ஒரு விவாதமானது எழுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இப்போ இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு காலத்தில் கல்லை லீகலைஸ் பண்றதை பற்றிலாம் நம்ம கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு சீமான் அவர்கள் பனைமரத்தில் ஏறுறாரு, கல் இறக்குறாரு, போராடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அதை லீகலைஸ் பண்ணாதான் என்ன? ஸோ டாஸ்மார்க்கை திறந்து வச்சுப்பீங்க, ஆனால் இயற்கையாக வரக்கூடிய கல்லை நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்களா? இப்படிப்பட்ட டிபேட்ஸ்லாம் இப்ப வர ஆரம்பிக்கும். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை செய்துக்கிட்டே இருக்காங்க. பல கட்சிகள் பயணம் போகும்பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும் பயணம்லாம் போகாம ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக மக்களிடையே போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அதான் சீமான் அவர்களும் சொல்லிட்டு இருந்தாரு. பயணம் மூலியமாக நாங்க மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. எங்களுடைய போராட்டங்கள் அது மக்களை ரீச் பண்ணி அது வாக்காக மாறும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காஞ்சிபுரத்துல பரந்தூருக்கு எதிரான அந்த விமான நிலையத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு இப்பொழுது கோயம்புத்தூர்ல வர 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்டத்தை சொல்லியிருக்காங்க. என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம். அதாவது நிறைய வடவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில மாநில மக்களும் அதிகமான அளவுல தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதன் காரணமாக இந்த மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மக்களிடையே இருந்து இந்த பொருளாதாரம், வணிகம் இதெல்லாம் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதை வந்து ஒரு விழிப்புணர்வா அந்த மக்கள் கிட்ட, தமிழ் மக்கள் கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில இந்த ஆர்ப்பாட்டத்தை கோயம்புத்தூர்ல பண்ண போறாங்க வர 14ஆம் தேதி. எப்படி பாக்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை? எனக்கு என்னன்னா, இந்த மாநாடை பொறுத்தளவுல மற்ற தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ஹைப்பும் ஊடக வெளிச்சமும் இந்த மாதிரியான மாநாட்டுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இமிகிரண்ட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதுபோக இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ பிஹாரிஸ் நிறைய பேர் நம்மளோட ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயும் சேர்க்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 6.5 லட்சம் பேர் அப்படின்றாங்க. அது பெரிய ஒரு எண்ணிக்கை. ஸோ ஏறக்குறைய 1% வெளியாட்கள் டக்குன்னு ஒரே எலெக்ஷனில் உள்ளே கொண்டு வரப்படுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கு. இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. திமுகவை பொறுத்தளவில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இதை பற்றி பெருசாக அவங்க கண்டுக்காம தான் இருக்காங்க. திமுகவோட முனைப்பு கவனம்லாம் எதை நோக்கி இருக்குன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த நரேட்டிவ் செட் பண்ணும். பாஜகவை இவங்க எதிர்க்கிற மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணும். ஆனால் நிஜமாவே பாஜகவை அவங்க எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் பாஜகவை திட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்றாங்க. ஸோ மக்கள் பார்க்கும்போது ரைட், திமுக பாஜகவை எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு போலி தோற்றத்தை தான் ஏற்படுத்துறாங்க. இப்ப 6.5 லட்சம் பேர் அவங்க ஆட் பண்ண போறாங்க பிஹாரிஸ. இது திமுகவுக்குமே பெரிய ஒரு அச்சுறுத்தல் தானே. ஏன்னா இவங்க கண்டிப்பா தேசிய கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸுக்கு ஓட் போட மாட்டாங்க. ஏன்னா பீகாரை சேர்ந்தவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பார்ட்டிஸோட செய்யறதுக்கு எதுவும் கிடையாது. இவங்களை பத்தி எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது காங்கிரஸ் பார்ட்டியும் பாஜகவும் தான். மோஸ்ட்லி பாஜகவுக்கு தான் போகும். ஏன்னா நார்த்ல இப்ப பாஜக தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இப்போ திமுக என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த கூட பெருசா கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுக்கு கட்டுப்பட்ட ஒரு ரீஜனல் பார்ட்டியாக தான் இருக்காங்க. ரெண்டாவது நான் இன்னும் ஆபத்தா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்வர் அவர்கள் பீகார் போறாரு. பீகார் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த வாக்கு திருட்டு இந்த விஷயங்கள்லாம் சம்பந்தமா பேசுறாரு. அது போக அங்க பீகார் மக்களுக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாரு. பீகாரோட சிறப்பெல்லாம் பத்தி பேசுறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரைட்டு, 6.5 லட்சம் பேர் இப்ப உள்ள புதுசா சேர்க்கப்படுறாங்க. நாளைக்கு அவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். இன்னும் நிறைய பீகார்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு புது மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை நம்ம கைப்பற்றுவோம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க போற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்ப பீகார்ல போய் ஒரு பிரச்சாரம் பண்றதான் பாக்குறேன். பீகார் மக்கள், பீகார் வரலாறுலாம் நல்லா புகழ்ந்து பேசுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நேச்சுரலா எங்களுக்கு நீங்க வாக்களிக்கலாம், நாங்க உங்களோட க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அவங்க ஏத்துக்கிறாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். ஸோ 6.5 லட்சம் பேர் புதுசா சேர்க்கப்படுறாங்கன்னா இது ஆபத்தான விஷயம். ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு எலெக்ஷன்ல. இதே மற்ற ஸ்டேட்ஸ்ல, யூபில இருந்து இங்க வரக்கூடியவங்க, குஜராத்ல இருந்து இங்க வரக்கூடியவங்க, எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்க வரக்கூடியவங்களையும் நீங்க திடீர்னு உள்ள ஆட் பண்றீங்கன்னா அப்ப எவ்வளவு அதிகமாகும்? இதை பத்திலாம் பேசணும். இதை பத்தி பேசாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு அவங்க அடாப்ட் ஆகிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நமக்கு ஃபேவரபிளா எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, அதை பத்தி நமக்கு தேவையில்லை. நமக்கு ஓட்டு வேணும். பீகார்காரன் ஓட்டு போட்டா என்ன, தமிழ்நாட்டுக்காரன் ஓட்டு போட்டா என்ன, எனக்கு ஓட்டு வேணும். அந்த ஓட்டை உள்ள கொண்டு வருவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ ஒன்று, பொறுப்பற்ற ஒரு அரசு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிரதான திராவிட கட்சியான திமுக அதை பத்தி கவலைப்படுறதா தெரியல. மற்ற கட்சிகளும் பெருசா அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ தமிழர்களை பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்திலாம் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பேர் வராங்க. நிறைய கிரைம் அதனால நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுபோக தமிழர்கள் வேலை செய்யக்கூடிய சூழலும் ஏற்படுது. தமிழர்களோட ஜாப்ஸும் பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் பறிக்கப்படுது. அந்த விஷயத்தையும் பார்க்க முடியுது. ஸோ உள்ள நிறையா வரும்போது நம்மளோட லேபர் மார்க்கெட்டில் லேபரோட சர்ப்ளஸ், இந்த சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லேபர் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரலாக லேபரோட வேல்யூ, அந்த ஊதியம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஏற்படுது. ஸோ நிறைய நேரங்களில் பார்த்தா தமிழர்கள் ரிப்ளேஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ தமிழர்களுக்குன்னு பேசுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நம்ம மீடியாவும் தமிழர்களும் விவாதிக்கிறது என்ன, விஜய் மாநாட்டில் என்ன பேசுவார், அவர் சாட்டர்டே வெளில வராரு, இந்த தடவை என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த அதிமுக கட்சிக்குள்ள என்ன மோதல் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான
ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை தான் நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். இஷ்யூ பேஸ்டா நம்ம பேசவே இல்லை. இப்ப எல்லாரும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்யூ பேஸ்டா பேசுறது யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டு தரப்பு தான். ஒன்னு என்டிகே சைட்ல இருந்து இஷ்யூ பேஸ்டா அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல இபிஎஸும் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிறனால அவரும் பார்த்தோம்னா இஷ்யூ பேஸ்டா பேசுறாரு. ஆளுங்கட்சியை பொறுத்தல அவங்க இஷ்யூஸை டச் பண்றது இல்ல. இஷ்யூஸ் டச் பண்ணா அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவன் இஷ்யூவை டச் பண்ணா இஷ்யூக்கான காரணமே நாங்க தான் அப்படின்றதுதான். ஆனா யூபி இஷ்யூ தான் டச் பண்ணுவாங்க. ஆமா, கரண் தாப்பருக்கு பிரச்சனை, சித்தார்த் வரதராஜனா அவங்களுக்கு பிரச்சனை, பாலஸ்டைன் பிரச்சனை, இந்த மாதிரியான கியூபா, சோசியலிச கியூபாவை காப்போம், இப்படிலாம். ஆமா, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எடுப்பாங்க. தமிழ்நாடுன்னு வந்தா எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால இப்ப எனக்கு சில நேரங்கள்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஊடகங்களும் கட்சிகளும் தயங்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய டேஞ்சரஸான இஷ்யூ இதெல்லாம். ஸோ இதெல்லாம் சீரியஸா எடுத்து பேசணும், அதுக்கான மெக்கானிசம் இல்லை. ரெண்டாவது, இப்போ இந்த கட்சிகள் கையில ஏகப்பட்ட பணம் வந்து குவிஞ்சிருச்சு இப்போ. ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நரேட்டிவ் அவங்களால செட் பண்ண முடியுது மீடியாவெல்லாம் வச்சு. இஷ்யூஸ் எல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம், ஏதோ ஒரு ஃபேக்கான நரேட்டிவை நாங்கள் உருவாக்கிக்கிட்டே இருப்போம். தேவையில்லாத வேற விஷயங்களை நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். செங்கோட்டையன்னு பேசுவோம், டிடிவின்னு பேசுவோம், மைத்ரேயன், அப்புறம் அன்வர் ராஜா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். அது இல்லையா கருத்து கணிப்பு முடிவுகள்னு பேசுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை பேசி டிஸ்கஸ் பண்ணி மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணி மக்களை ஒரு மாதிரி பிஸியாவே வச்சுக்கிறது, பரபரப்பாகவே வச்சுக்கிறது. ஆனால் தேவையான இஷ்யூஸ் எல்லாம் அவங்க பேசுறதே கிடையாது. ஸோ எலெக்ஷனே ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது பிடிச்ச மாதிரி நரேட்டிவை செட் பண்ண முடியுது. நீங்க சொன்ன மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேம்பெயின்னா பிரச்சாரம் தான். அது 2 வருஷமாவே பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும். இஷ்யூஸை பேசவே மாட்டேங்கிறாங்க, மக்களுக்காக கூட நிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விஜய் எல்லாம் பாருங்க, மக்கள் கூட ஒரு நாள் கூட அவர் நின்னது கிடையாது, ஒரு போராட்டம் பெருசா நடத்தினது கிடையாது. ஆனா கேம்பெயினுக்கு நான் வரேன், அதுவும் சாட்டர்டே கால் ஷீட் கொடுத்துருக்காரு கேம்பெயினுக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறது நம்ம? ஸோ அதனால ஒரு கட்சியோட வேலை மக்களோட பிரச்சனைகளை கையில் எடுக்கணும், மக்களுக்காக கூட நிக்கணும். அதை வச்சுதான் நீங்க வாக்கு கேட்கணும். நீங்க சொன்னது போல ஸ்டார்டிங்ல இஷ்யூ பேஸ்டா அந்த இஷ்யூவை கையில எடுத்து நல்லபடியா அதை ஹேண்டில் பண்ணி மக்களை ஒருங்கிணைத்து அதை மக்கள் பார்க்கணும். ரைட்டு, இந்த பிரச்சனையை இவன் மட்டும்தான் கையில் எடுக்கிறான், நமக்காக இவன் மட்டும்தான் நிற்கிறான், இவனுக்கு நம்ம வாக்களிக்கணுன்ற அந்த புரிதல் மக்களுக்கும் வேணும். மக்களை பொறுத்தளவுல மக்களுக்கும் அந்த புரிதல் இல்லை, கட்சிகளும் அதை நோக்கி எதுவும் செய்யல. ஸோ கட்சிகள் அதை பண்ண மாட்டாங்கல்ல. மக்களுக்கே அந்த புரிதல் இல்லைன்னா கட்சி எதுக்கு கஷ்டப்படணும்? ரைட், நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம், கேரவன்ல போவோம், மைக் எடுத்து எதையாவது பேசுவோம், இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், எதையாவது ஹைப்போதெட்டிக்கலா பேசுவோம். வந்தா பண்ணலன்னா யாரு கேட்க போறா? இப்போ நீட்டை நீக்கிடுவோம்னு சொன்னாங்க, வந்த உடனே நீக்கிட்டாங்களா? இந்த மக்கள் நான் புரட்சியா பண்ணிட்டாங்க, ஒண்ணும் கிடையாது, யாரும் கண்டுக்க போறது கிடையாது, மக்களுக்கு அந்த புரிதலும் கிடையாது. கேட்டுட்டு அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம். ஸோ இஷ்யூ பேஸ்டா பொலிட்டிக்ஸ் இல்லாம ஜஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ஸை செட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் ஒரு விக்டிமா மாறி இருக்கோம் இன்னைக்கு. ஓகே, நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்றாங்க. இப்போ வெளிநாட்டுல இருந்து நிறைய முதலீடுகளை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட ஹொசூர்ல டிஎன் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டார் மீட்டிங் நடத்த போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. நிறைய கம்பெனிஸ் உள்ள வருது. ஆனா அந்த கம்பெனிஸ்குள்ள தமிழர்கள் வேலை செய்யறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கெல்லாம் இந்த எல்என்டி, இந்த நிறைய முக்கியமான தொழிற்சாலைகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 60-70% வடவர்கள் தான் வேலை செய்யறாங்க. கேட்டா இங்க ஆட்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா இங்க தொழிற்சாலையை கொண்டு வரும்போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுல 7000 பேருக்கு 8000 பேருக்கு வேலை கிடைக்கும் போது 8000 பேர் வேலை. 8000 பேர் யார்? முதல்ல 8000 பேர் வடக்கிறது நீ கூட்டு வர. எனக்கு இங்க நிறைய பேர் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, அந்த வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா 7000 பேருக்கு வேலை கிடைக்கும் போது 8000 பேருக்கு வேலை கிடைக்கும். 8000 பேருக்கு வேலை கிடைக்குது, அது தமிழ்நாட்டு ஆளா? என் நிலத்தை தானே யூஸ் பண்ற நீ, ஆனா எனக்கு நீ வேலை தர மாட்டல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. தமிழ்நாடு அரசு நீங்க அதை முனைப்போடு பாருங்க அப்படின்னா அவங்க தொழிலாளர் நலத்துறையும் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, தொழில்துறையும் அதை பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஸோ தொழில் வளர்ச்சி ஏற்படுது, தமிழ்நாட்டுக்கு இன்கம் வருது, எல்லாம் ரைட்டு தான். ஆனா தமிழர்களுக்கு அந்த வேலையானது போய் சேரல அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதான் அதுக்கான காரணம் என்னன்னா, நல்ல குவாலிட்டியான ஸ்கில் லேபரை நம்ம உருவாக்கலங்க. எஜுகேஷன்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பயங்கரமா, எஜுகேஷன் தமிழ்நாடு ரொம்ப எஜுகேட்டடான ஸ்டேட்லாம் பேசுறோம்.
குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய ஹை குவாலிட்டி எஜுகேஷன் வந்து இங்கே இல்லை. எப்பவுமே ஒரு நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இயற்கை வளங்கள் இருக்கோ இல்லையோ, உள்ளதுலேயே முக்கியமான வளம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் தான். ஹியூமன் ரிசோர்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுப்போம், நல்லா படித்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், எப்படியாவது அவங்க தப்பிச்சுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பிராமின்ஸ் எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 40 இயர்ஸ் அவங்க கஷ்டப்பட்டாங்க. திராவிட் மூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் நான் பிராமின்ஸ் நல்லா டாமினெண்ட்டாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிராமின்ஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய 60ஸ்லேருந்து ஒரு 30-40 இயர்ஸ் அவங்க தம் கட்டி அவங்க தாக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 90ஸ்ல பார்த்தோம்னா ஐடி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஐடி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இடத்துல பிராமின்ஸுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிரியேட் ஆகுது? ஏன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்கு, குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கு. ஸோ அதனால இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும்போது ஒரு ஐடி செக்டர்லாம் இங்கே வரும்போது அந்த வாய்ப்புகளை அவங்களால இன்னும் பெட்டராக யூஸ் பண்ண முடியுது. நமக்கு ஜென்ரலாக தமிழ்ஸுக்கு இவங்க குவாலிட்டியான எஜுகேஷன் பெருசாக கொடுக்கல. எஜுகேஷன் சொல்றது பேரளவில் டிகிரி இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதுக்கு பெரிய வேல்யூ கிடையாது, பெரிய குவாலிட்டியான எஜுகேஷனா இல்லை. ஒருத்தன் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறான்னா அவனுக்கு டிகிரி இருக்கா இல்லையான்றது முக்கியம் இல்லை. டிகிரி இருந்தாலும் வந்து அவன் அந்த வேலையை பார்க்கணும், குவாலிட்டியா அவனை டிசிப்ளின்டா ஒரு ப்ராப்பர் ஒர்க் ஃபோர்ஸா நீங்க அவனை உருவாக்கி அனுப்பணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான லேபரா எஜுகேஷனோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழலை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். அது பிராமின்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஐடி செக்டர்ல நல்ல ஒரு டாமினண்டான ரோல் பிளே பண்றாங்க. அந்த குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல தமிழ்நாட்டில். பட் இந்த பீரியடுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். வேளச்சேரி இந்த சைடில் இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸ்ல எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதனால நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா லேபரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ யூரோப்பே எடுத்துக்கோங்க, பிரிட்டன்லாம் எடுத்துக்கோங்க, அவனோட ஸ்ட்ரென்த் என்ன? பெருசா விவசாயம் இயற்கை வளங்கள் அதெல்லாம் தாண்டி அவனோட ஸ்ட்ரென்த்தே அவனோட லேபர் ஃபோர்ஸ் தான். அவனோட லேபர் ஃபோர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டான லேபர் ஃபோர்ஸ், நல்லா படித்த சொஃபஸ்டிகேட்டடான லேபர் ஃபோர்ஸ். ஸோ அவனால மற்ற தொழிலாளர்கள் பண்ண முடியாத வேலைகளை அவனால பண்ண முடியும். இப்போ வெறுமனே நம்ம மீன் பிடிக்கிறது விவசாயம் பண்றது இதெல்லாம் யார் வேணாலும் பண்ணலாம், நீங்களும் நானும் கூட பண்ணலாம். கொஞ்சம் பேசிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பண்ணிடலாம். பட் இப்போ பிரிட்டிஷ்காரன் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அமெரிக்காரன் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அவங்களோட லேபர் பார்த்தோன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா இருக்கு அவங்களோட லேபர் ஃபோர்ஸ் வந்து. ஸோ அவங்களால டெக்னிக்கலா ரொம்ப நுவான்ஸ்டான விஷயங்கள் எல்லாம் அவங்களால பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸ்ட் லேபர் அவங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளும் செய்யணும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதை தாண்டி அட்வான்ஸ்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது, டெக்னாலஜி சார்ந்த ஒர்க்கர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. ஸோ அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வரது கிடையாது. வரக்கூடிய இந்த ஃபேக்டரிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதும் நம்மளை ஈஸியா வெளியாட்கள் ரிப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவனை பொறுத்தளவுல 15,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு ஆள் வேணும், அவன் பெட்டரா பண்றான் வெளியாட்கள். ஸோ அதனால நம்மளோட இந்த ரோல் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. ஸோ அதனால எஜுகேஷன் பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணாலும் நம்ம எஜுகேஷன் ரொம்ப லோ குவாலிட்டியா தான் இருக்கு. போக போக இப்ப அந்த பிரச்சனைகள் இன்னும் நல்லா வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்ப இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், இப்ப குளோபலா நம்ம பார்க்கும்போது இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் கம்ஃபர்டபுளா இருந்துட்டோம். குளோபலைசேஷனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு வந்தது, கம்ஃபர்டபுளா இருந்துட்டோம். ஆனா இப்ப சூழல் மாறிக்கிட்டே இருக்கு. நேபாளில் நம்ம பார்க்குறோம், பெரிய ஒரு இன்ஸ்டபிலிட்டி நேபாளில் கிரியேட் ஆயிருக்கு. பிரான்ஸ்ல இன்ஸ்டபிலிட்டி பார்க்குறோம். உலகம் முழுக்க நிறைய பகுதிகளில் இன்ஸ்டபிலிட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வலதுசாரிகள்லாம் வேகமாக வளர்ந்து வராங்க. அவங்கெல்லாம் வளர்ந்து வராங்கனால இப்போ அவங்க நாடாக ஃபோக்கஸ் பண்ணணும், ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால இது டஃப்பான பீரியட், இந்தியாவுக்கும் டஃப்பான பீரியட் தான், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் இது டஃப்பான பீரியட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே ரொம்ப கவனம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஊழல்வாதிகளா இருந்த மாதிரி ஃபியூச்சர்ல இருந்தா சிக்கல் வரும், மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி கவர்மெண்ட்டும் சரி கொஞ்சம் கண்களை திறந்து இனி கரெக்டா செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா நான் சொன்னது போல லாஸ்ட் 30 இயர்ஸ் குளோபலைசேஷன் உங்களோட வேலையை ஈஸி ஆக்கிருச்சு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க, அது உங்களோட திறமையால கிடையாது, நிறைய பணங்கள் அங்கிருந்து உள்ள பம்ப் ஆயிட்டு இருந்தது, நிறைய வாய்ப்புகள்லாம் கிரியேட் ஆச்சு. இனி அதெல்லாம் கம்மியாக போகுது. ஸோ அதனால கவர்மெண்ட்டும் சரி அரசியல்வாதிகளும் சரி கொஞ்சம் இனி விழிப்போட செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. இப்போ நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்றாங்க. இதே ஒரு கோஷத்தை தான் வந்து பாரஞ்சித் அவர்களும் முன்வைப்பார். நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு வந்து சொல்லுவார். இந்த நிலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அதிகாரம் அல்லது ஒரு சுயமரியாதை அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா, எப்படி இதை பார்க்க? நிலம்
ஒரு லேண்ட் எப்படி பாக்குறீங்க? நிலம்ன்றது இண்டிவிஜுவலுக்கும் ரொம்ப முக்கியம், ஒரு சமூகத்துக்கும் நிலம்ன்றது ரொம்ப அவசியம். அந்த நிலம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னா நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கோம் அப்படின்றது தான் அது காட்டுது. அப்ப நம்ம வேற யாருக்கோ அடிமையா இருக்கோம் அப்படின்றது தான் பொருள். ஸோ நிலம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நிலத்தை இழந்தாச்சுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப கச்சத்தீவு நமக்கு சொந்தமான பகுதி, நம்ம கையை விட்டு அது போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலா சொல்லிடுறாங்க, அது என்னங்க ஒரு சின்ன ஒரு பகுதி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல் அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம நிலம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லை. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம நிலத்தை பாதுகாக்க தவறுறாங்க. நம்மளோட நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு கூட இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பலம் இல்லை. பெரிய திராவிடம், பெரியாரியம், அம்பேத்கரியம்லாம் பேசினாலும் நம்மளோட நிலம் நம்ம கையை விட்டு நம்ம கையிலேருந்து பறிக்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்க. அதை ஸ்டாப் பண்றது கூட இவங்களுக்கு சக்தி இல்லை. இப்ப அடுத்த இன்னொரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அது ஒரு சின்ன ஒரு தீவு தானே, அதுல நமக்கு என்ன பாதிப்பு? ஒன்றும் இல்லை. இப்ப சின்ன தீவா அது இருந்தாலும் நாளைக்கு சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது. சைனாக்காரங்க கச்சத்தீவை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா யூஸ் பண்ணலாம், ஒரு காலை அங்க வைக்கலாம். அங்க ஒரு காலை வைக்கிறான்னா எங்க வருவான் அடுத்தது? இந்தியாவுக்குள்ள வருவான். ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாட்டுக்குள்ள தானே வரணும். அதுல தமிழ்நாட்டு பக்கம் தானே இருக்கு. ஸோ இப்ப எவ்வளவு பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டா மாறுது. உங்களால உங்க நிலத்தை பாதுகாக்க முடியலன்னா அது வேற சில பிரச்சனைகளை அது உருவாக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ், மனிதர்கள் ரொம்ப அவசியம். மனிதர்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா ப்ரொடக்டிவா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு நாடு அட்வான்ஸ்டா இருக்கும். அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிலம். நிலத்துல இருந்து தான் நம்ம ஆப்ரேட் ஆகிறோம். ஸோ நம்ம நிலம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். மனிதர்கள் நிலம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். நிலம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா நம்ம வேற யாருக்கோ அடிமையா இருக்கும் அப்படின்றது தான் பொருள். ஸோ நம்மளை பொறுத்தளவில் நம்மளோட எல்லைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கே நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நம்ம நிறைய பகுதிகளை இழந்திருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும். நம்ம வீக்கா இருக்கோன்ற அந்த உண்மை கூட நமக்கு தெரியல. எல்லா சைடும் நம்ம எல்லார்கிட்டையும் இழந்துட்டு இருக்கோம் தமிழர்களா. நம்ம இங்க இருக்கக்கூடிய அரசும் பார்த்தோம்னா, அரசும் சரி, இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளும் சரி, அதை பத்திலாம் பெருசா பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல நம்மள இக்னரண்டா வச்சுக்கிறதுல அவங்களுக்கு லாபம் இருக்கு. ஸோ எதுவும் தெரியாத, ஒன்றும் புரியாத மக்களாவே நம்மள வச்சுக்கிட்டு உண்மையான பிரச்சனைகள், விஷயங்கள் பத்தி பேசுறது கிடையாது. ஸோ இங்க இருக்கக்கூடிய நிலமும் நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸும் பார்த்தோம்னா பெரிய ப்ரொடக்டிவா இல்லை. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ லேண்ட் ரொம்ப அவசியம். அதை நம்ம கண்ட்ரோல்ல நம்ம வச்சுக்கணும். இப்ப கேரளால இருந்து இங்க குப்பையை கொட்டிட்டு போறாங்கன்னா நம்ம லேண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா குப்பையை கொட்டினா என் நிலத்துக்கு தானே பாதிப்பு ஏற்படுது. அப்ப என் நிலத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணும்ல, அந்த ஸ்ட்ரென்த் கூட எனக்கு இல்லை. அவன் ஊர்ல போய் நான் குப்பை கொட்ட முடியாது. அப்ப அவனோட லேண்ட் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படிதான் இருக்கணும். அந்த மக்கள் கண்ட்ரோல்ல தான் லேண்ட் இருக்கணும். ஸோ கேரளாக்காரங்க கரெக்டா இருக்காங்க. நம்மளும் அதே மாதிரிதான் இருக்கணும். என் குப்பையை நான் என் லேண்ட்ல கொட்டலாம், ஆனா அடுத்தவன் குப்பையை என் லேண்ட்ல நான் கொட்ட அலோவ் பண்றேன்னா இந்த நிலம் என்னோட கண்ட்ரோல்லையே இல்லை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு எங்க ஊர் சைட்ல எல்லாம் போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணுல கண்ணீர் வருது. மலைகளெல்லாம் காணும், எல்லாம் மலையெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க ஃபுல்லா. அப்ப நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்ம என்னத்தை பாஸ் பண்ண போறோம்? வெறும் பிளெயின் எம்டி கிரவுண்டை தான் பாஸ் பண்ண போறோம். நமக்கு இயற்கை கொடுத்த மலைகளை அப்படியே குடஞ்சு எடுத்து தூக்கிட்டாங்க. அப்ப இது யாருக்காக, யாரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு பண்ணா கூட பிரச்சனை இல்லை. நம்மளோட 7 கோடி தமிழர்களுக்காக நீங்க பண்ணீங்கன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது. நீங்க பக்கத்து ஸ்டேட்ஸுக்கு இங்க இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் தூக்கி அப்படியே நீங்க கொடுக்குறீங்க. அவங்ககிட்டயும் மழை இருக்கு, அவங்ககிட்டயும் ஆறு இருக்கு, அவங்ககிட்டயும் எல்லாமே இருக்கு. ஆனா அதை அவன் யூஸ் பண்ண மாட்டான். இது என்னுடைய ரிசோர்ஸ், இது என்னோட பெரிய வளம், இது நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படிதான் இருக்கணும். அவன் கரெக்டா இருக்கான். ஸோ அவனை பொறுத்தளவுல இது என்னோட நிலம், இதோட குவாலிட்டி, இதை நான் பாதுகாக்கணும், இதோட குவாலிட்டியை கம்மியாக நான் விட மாட்டேன். சும்மா வெறும் வறண்டு போன நிலமா இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதை ஒரு நல்ல ரிசோர்ஸாக நான் அதை மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் இங்கே அந்த மாதிரியான புரிதல் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே முக்கியமான கேள்வி என்னன்னா, சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அவங்களோட நலன் சார்ந்து செயல்படுறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கேரளா நலன் சார்ந்து செயல்படுறாங்க. ஆந்திரா, கர்நாடகாவில் அதே மாதிரி அவங்க நலன் சார்ந்து செயல்படுறாங்க. இங்க இருக்கவங்க மட்டும் ஏன் தமிழர்கள் நலன் சார்ந்து செயல்பட மாட்டேங்கிறாங்க? சுற்றி இருக்கவங்களோட நலன் சார்ந்து ஏன் செயல்படுறாங்க? அவன் ஊர் மலையை குடைய மாட்டேங்கிறான், இங்க குடஞ்சு எடுத்துட்டு போறான். ரைட்டு, அவனுக்கு அது லாபம். ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஏன் அவனுக்கு லாபமான விஷயத்த செய்யணும்? இங்க தமிழ் மக்களோட ரைட்ஸ் எல்லாம் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும். அது இல்லாம அவனுக்கு லாபகரமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் பண்றீங்க? இங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து ஏன் அவங்க கையில கொடுக்குறீங்க? அப்ப இங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு சிஸ்டம்ல பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய
ஆளக்கூடிய அரசியல் கட்சிகள் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாவே இல்லை, நம்மளோட பிரதிநிதியாவே இல்லை. இவங்க யாரோட பிரதிநிதியா இருக்காங்க? ஸோ அங்கதான் சிக்கல் வருது. அதனாலதான் நம்ம அரசியல் மாற்றம் வேணும்னு நம்ம பேசுறது. ஸோ அதனால நமக்கான அரசியல் நம்ம கையில எடுக்கலன்னா நமக்கான நிலம், நமக்கான உரிமைகள் எல்லாமே நம்மகிட்ட இருந்து பறிக்கப்படும். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிலம் பறிக்கப்படுது, நம்மளோட ரிசோர்ஸ் பறிக்கப்படுது, நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படுது. இதெல்லாம் பறிக்கப்படுதுன்னா அது காரணம் நமக்கான அரசியலும் நமக்கான அரசியல் கட்சிகளும் இங்க இல்லை. இன்னொரு பக்கம் என்ன பார்வை இருக்கு அப்படின்னா, காடுகளுக்காக, மரங்களுக்காக, மாடுகளுக்காகலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா? ஏன்னா மாடு, மரம்லாம் உனக்கு ஓட்டு போட்டுற போதா? அப்படின்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து நிறைய கிண்டல் தோய்ந்த வார்த்தைகள்ல நிறைய பேர் கேலி செய்றாங்க. சுற்றுச்சூழல் அவ்வளவு முக்கியமா அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் பெரிய அவசியம் இல்லை, அது பார்த்துக்கலாம் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேப்பர்ல பார்க்குறேன் என்னன்னா, அடையாறுல முகத்துவாரம் பகுதியில வந்து அலையாத்தி காடுகளை உருவாக்க கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி செயற்கையாக ஒரு காடை உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம், அந்த முகத்துவாரம் பக்கம், விஜயநகர் பக்கத்துல. ஸோ ஒரு பக்கம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இருக்கிற சோர்ஸை அழிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அதன் மூலியமாக அழிச்சு ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்தை என்ன பண்றீங்க அப்படின்னா, அதை பாதி திரும்ப செயற்கையாக இயற்கை ரெடி பண்ண கொட்டுறீங்க. இது ரொம்ப முரணாக இருக்கு. இருக்கிறது இருந்துட்டே போனா நீ எதுக்கு செயற்கையா ஒன்று உருவாக்க போற? ஸோ உனக்கு புரியுது, இது அழிச்சா அது டேஞ்சரு, நம்ம திரும்ப அதை கொண்டு வரணும் அப்படின்னு புரியுது. அப்ப ஏன் இதை அழிக்கிற? இன்னொரு முட்டாள்தனமான வாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு இயற்கையெல்லாம் அப்படி ஒன்றும் செயற்கையா நீங்க உருவாக்கவும் முடியாது, உருவாக்க முடியாது. யாருக்கோ கொண்டாட்டம். கண்டிப்பா அது 300 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி ஒரு அலையாத்தி காடை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இன்னொரு பக்கம் கேலி கிண்டல் வேற. மரங்கள் என்ன பண்ண போகுது, மாடுகள் என்ன பண்ண போகுது, மலைகள் என்ன பண்ண போகுது. இதுல என்னன்னா, இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, காடுகளை வந்து உருவாக்கிடலாம். காடுகளை வந்து 2-4-5 மரம் நட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டெவலப் ஆகும். ஆனா நீ மலையை எப்படி உருவாக்குவ? எத்தனை கோடி கொட்டி நீ மலையை உருவாக்குவ? மலைலாம் உருவாக்கவே முடியாது உன்னால. மண்ணை எப்படி நீ எப்படி ஒரு மண்ணை எப்படி உருவாக்குவ நீ? இதெல்லாம் உருவாக்கவே முடியாது. ஸோ இந்த அறிவு பேசிக்கான இந்த விஷயங்களை புரிஞ்சிக்காம சீமான கிண்டல் பண்றோம், அந்த அந்த அரசியலை வந்து கேலி பண்றோம் அப்படின்றதுவாக முட்டாள்தனமான வார்த்தைகள்லாம் சிலர் முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு காடுகளை சரி பண்ணணும், இங்கே மழை பெஞ்சா தண்ணி தேங்குது, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும், இங்கே வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும், ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த பிரச்சனையை சரி பண்ணணுன்ற சிஸ்டமே கிடையாது. இங்கே சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, ரோடு போடணும், நான் காசு வாங்குவேன், அந்த காசை வச்சு நான் பாட்டுக்கு சீப் குவாலிட்டி ரோடு போடுவேன். குவாலிட்டியாக ரோடு போட்டால் பிரச்சனை வந்துருமா? அன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஒருத்தன் நிஜமாவே நல்ல குவாலிட்டி ரோடு போட்டா சிக்கல் வந்துருமா? ஏன்னா 6 months ஒருக்கா ரோடு மோசம் ஆகணும், அப்பதான் இந்த ரோடு போட்டுக்கிட்டே இருக்க முடியும். நீ பாட்டுக்கு நல்ல ரோடு போட்டா அப்புறம் நான் எப்படி திருப்பி ஃபண்ட்ஸை வாங்க முடியும்? ஸோ இங்க வேற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க சொல்றீங்க பாருங்க, 300 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்கன்னு சொல்றீங்க பாருங்க. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் நம்ம ஒன்று கட்டணும். அதோட பர்பஸ் என்ன? மழை நீர் தேங்கும் போது அதை ட்ரெயின் பண்ணும், சிட்டிக்குள்ள இருந்து மழை நீரை அது ட்ரெயின் பண்ணும். அதான் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின். போன வருஷம் முந்தின வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% ஒர்க் முடிஞ்சிருச்சு, 97% ஒர்க் முடிஞ்சிருச்சு, அது இதெல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இருந்தாங்க அதுக்கு 4000 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க நினைக்கிறாங்களே. இந்த தடவை பார்த்தோன்னா எல்லாம் சைலண்டா இருக்காங்க, அதை பத்தி பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா போன தடவையும் அது ஒர்க் ஆகல, அதுக்கு முந்தின தடவை ஒர்க் ஆகல. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினை தாண்டி தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு, மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அது காட்டக்கூடிய விஷயமே என்னன்னா, அந்த ட்ரெயின்லாம் ஒர்க் ஆகல. நான் பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்க என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, சென்னையில ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பகுதியோட ஜியாகிரபி அப்படி ஃபிளாட்டான சர்ஃபேஸ் இது. ஸோ தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வெளியே எடுத்து கொண்டு போறது கஷ்டம். ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா விவரம் தெரிஞ்சு கரெக்டா ப்ராப்பரா கட்டினாதான் அது ஃபங்க்ஷன் ஆகும். அன்பார்ச்சுனேட்லி இங்க ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல. ரெண்டாவது அதை சரியா மெயின்டைனும் பண்ணல, நிறைய இடங்கள்ல டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, நிறைய இடங்கள்ல அழுக்கு மூடி இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி அதை ப்ராப்பரா கட்டவும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. ஸோ இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்கு. இவங்க ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வேற சில கணக்குகள்லாம் இருக்கு. பாருங்க, 4000 கோடி ரூபாய் நம்ம செலவழிச்சிருக்கோம். செலவழிச்சு நீங்க மழை பெஞ்சா நம்ம திருப்பி ஸ்விம்மிங் தான். இப்ப நம்ம லக்குக்கு போனதெல்லாம் பெருசா மழை பெய்யல, நல்லா கடுமையா மழை பெஞ்சதுன்னா சிக்கல் தான் இப்ப நமக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்கிற விதம் வேற, அவங்க ஒரு பிரச்சனையை பார்க்கிற விதம் வேற. ஸோ அவங்கள பொறுத்தளவுல பிரச்சனையை நம்மகிட்ட காட்டுறாங்க, அதுக்கு சொல்யூஷன் அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கல்ல, அது நிஜமான சொல்யூஷன் கிடையாது. அது அவங்களுக்கு லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ மழை நீர் தேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பிரச்சனையா அவங்க சொல்றாங்க, அதுக்கு சொல்யூஷனா ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அது நமக்கான சொல்யூஷன் கிடையாது, அது அவங்களுக்கான லாபம்.
அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொன்ன விஷயங்களும். இவங்க நினைக்கிற மாதிரி தூண்டு ஒரு சிட்டியை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, இது வந்து ஒரு சின்ன ஒரு கூடு தாங்க சென்னைன்றது. நெருக்கமா ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க எப்படி நீங்க காடெல்லாம் கட்ட முடியும் இந்த இடத்துல? இவ்வளவு பேரோட கழிவு அங்க போகும், கச்ச முச்சுன்னு எல்லா இடத்துலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இது எதையாவது சும்மா சொல்லி ஃபண்ட்ஸை நிறைய வேஸ்ட் பண்றது, கூவத்தை நாங்கள் சரி பண்ணிடுவோம்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாங்க. அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் சிட்டியை ஃபுல்லாக நல்லா பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் சிட்டி ஃபுல்லாக பில்ட் பண்ணணும். அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் 100 பேர் வாழக்கூடிய இடத்துல ஒரு 1000 பேர் நீங்கள் குவிச்சு உட்கார வச்சுக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாமல் எல்லா தண்ணியும் அங்கங்கே கழிவு நீர்லாம் போவிட்டீங்கன்னா அப்படிதான் அங்கே இருக்கும். அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? அதை நீங்கள் சரி பண்ண முடியாது. அதை நீங்கள் சிட்டியை ஃபர்ஸ்டே ப்ராப்பராக பிளான் பண்ணி பில்ட் பண்ணணும், சிட்டியை ப்ராப்பராக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ அதனால சொல்றது வார்த்தைக்கு 100 தடவை திராவிட மாடல் ஆட்சி அது இதுன்னு சொல்றது. நம்ம மாடல் இதான், நம்ம மாடல் ரொம்ப மோசமான ஒரு மாடல் தான் நமக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருடைய ஸ்பீச் எல்லாம் கட் பண்ணி ரீல்ஸா வந்துகிட்டே இருக்கு. நல்லா சூப்பரா பேசுறாரு, தக் லைஃப் கொடுத்துட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை மண்ணக்கவ வச்சுட்டாரு, இப்படியான கோட்ஸ் போட்டுட்டு நிறைய ரீல்ஸ் வந்து உதயநிதி அவருடைய ஸ்பீச் தொடர்பான ரீல்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு துணை முதல்வர். சரி, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ரொம்ப டேட்டாவோட எதிர்கொள்வார் போல, எங்க ஆட்சியில் இது வந்திருக்கு, உங்க ஆட்சியில் என்ன வந்தது அப்படின்னு ரொம்ப டேட்டாவோட எதிர்கொள்வார் போல. நானும் ஒரு ரீல்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நிறைய ரீல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அடிமை ஆயிட்டாரு, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, இன்னைக்கு அவர் மட்டும் தனியா நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள இன்னும் எத்தனை கூடாரங்கள் இருக்கு அப்படின்னு தெரியல. பழனிசாமி அவர்களுடைய முட்டி வந்து காயம்பட்டிருக்கு, அதாவது நிறைய இடங்கள்ல முட்டி போட்டிருக்காரு அவரு. இப்படியான வார்த்தைகள், ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி அவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ப்ராப்பரா தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா என்னென்ன பேச போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு துணை முதலமைச்சர் ஒரு டேட்டாவோட பேசுறதை விட்டுட்டு ஏதோ யூடியூப்ல ஏதோ பாத்ரூம் செவத்துல இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தா அது எப்படி ப்ராப்பரான ஒரு அரசியலா இருக்கும், எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, டேட்டா வைஸ் இஷ்யூஸ் எடுத்து பேசணும். கண்டிப்பா இஷ்யூஸ், ப்ராப்பரான இஷ்யூஸ், மக்களோட பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்க சரியா கையாளல, நாங்க இதெல்லாம் கரெக்டா கையாண்டிருக்கோம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போனா என்ன, அந்த கட்சியில இருந்து 4 பேர் வெளியே போனா எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன லாஸ், இல்ல எனக்கு வந்து டேட்டாவோட பேச நல்லா இருக்கும். இப்ப அதான் எங்க சிக்கல் என்னன்னா, தகுதியான ஆட்களை கரெக்டான இடத்துல உட்கார வச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். தகுதி இல்லாதவர்களை பெரிய பெரிய பொறுப்புகள்ல உட்கார வச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இது ஃபேமிலி பாலிடிக்ஸோட ஒரு சைடு எஃபெக்ட். நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் என்கரேஜ் பண்ணீங்கன்னா தகுதியான ஆட்கள் முக்கியமான இடங்கள்ல உட்கார மாட்டாங்க. மினிஸ்டர்ஸா இருக்கலாம், எம்எல்ஏஸா இருக்கலாம், எம்பிஸா இருக்கலாம், எல்லாம் இன்னாரோட வாரிசு அப்படின்ற ஒரே குவாலிஃபிகேஷன் தான் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்கள தூக்கி முக்கியமான பொறுப்புகளை உட்கார வைக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி என்ன பேசணுமோ அதை அவங்க பேச மாட்டாங்க. இஷ்யூ பேஸ்டா, டேட்டா பேஸ்டா, இந்தந்த பிரச்சனைகள் இங்க இருக்கு அதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்களுக்கு என்ன முடியுமோ அதான் அவங்க பேசுவாங்க. ஸோ இப்போ உதயநிதி அவர்கள் பண்றது சிம்பிள், ஒரு பர்சனல் அட்டாக்ல ஈடுபடுறாரு. அவரு இஷ்யூஸை பேசாம, மக்கள் பிரச்சனையை பேசாம பர்சனலா இபிஎஸ் அட்டாக் பண்றாரு. அவருக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. ஸோ அவரை பொறுத்தளவுல என்ன பண்ண முயற்சி பண்றாருன்னா, அதிமுகன்ற கட்சி வீக்கா இருக்கு, இபிஎஸ்ன்ற தலைவர் வீக்கான தலைவர் அப்படின்ற ஒரு இமேஜை அவரு கிரியேட் பண்ண முயற்சி பண்றார். ஸோ அதுக்கு ரொம்ப காட்டமா பர்சனல் அட்டாக்ஸ்ல ஈடுபடுறாரு. இதுக்கு இபிஎஸ் இந்த விமர்சனங்களுக்கு ரியாக்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவு அவர் சீனியரான ஒரு லீடர். ஸோ அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இறங்கிப்பே பதில்லாம் சொல்லிட்டும் இருக்க முடியாது, அது கரெக்டாகவும் இருக்காது. ஸோ அதனால அவரை பொறுத்தளவுல அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுலயும் சிக்கல் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுதான் அவரு அட்டாக் பண்றாரு. பட் அரசியல்னு வரும்போது பிரச்சனைகளை பேசணும், நாகரிகமா இருக்கிறதும் ரொம்ப அவசியம். இது எல்லாமே காணாம போனதுக்கான காரணம் என்னன்னா ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் தான். ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், லோ குவாலிட்டி லீடர்ஸை முக்கியமான இடங்கள்ல அது உட்கார வைக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பெரிய தலைவர்களை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஸ்டேட். இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வாரிசுகள். அப்புறம் இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா ஒரு விதமான பிசினஸ் மேன்லாம் பெரிய பெரிய பண முதலைகள்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்கள நீங்க பிசினஸ் மேன்னு சொல்ல முடியாது, அரசை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவங்க.
டாஸ்மார்க்கா இருக்கலாம், வேற நிறைய ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அவங்க பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவங்க. ஸோ ஒரு சைட்ல ஃபுல்லா வாரிசுகள், இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரியான பண முதலைகள் பொலிட்டிக்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? ஸோ அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையை பத்தி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கேட்கலன்ட்டு போயிட்டாரு. நீங்க இல்ல காது கேட்கலன்னு சொன்னாங்க. காது கேட்கலன்னு போயிட்டாரு. ஆமா. ஸோ அப்ப வந்து உழவர் சில கிட்ட வந்து உழைப்பாளர் சில கிட்ட மெரினால போராட்டம் பண்றாங்க. நேற்று மதியம் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க அவங்கள. அவங்க என்ன கேட்கறாங்க, ஒரு வேலிட் பாயிண்ட் கேட்கறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அதை நீங்க அலோவ் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு எதிராக நாங்க உண்ணாவிரதம் இருந்தா இதை நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இது உண்மையான விஷயம் தானே. அவங்க ஃபண்ட் கொடுக்கலன்னா அவர் உண்ணாவிரதம் இருக்காரு, நீங்க ஓகே அலோவ் பண்றீங்க, நீங்க ஆதரவு வேற தரீங்க. ஆனா உங்ககிட்ட பிரச்சனை இருக்குன்னு இவங்க உண்ணாவிரதம் இருந்தா அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போறீங்க. ஸோ உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இதுதான் நம்மளோட ஜனநாயகம். ஸோ எனக்கு சாதகமா நீ செயல்பட்டா நான் உன்னை பேச அனுமதிப்பேன், எனக்கு எதிராக நீ செயல்பட்டா உனக்கு நான் வாய்ப்பு விட்டு போடுவேன் அப்படின்றதுதான் இங்க நம்மளோட ஜனநாயகமா இருக்கு. ஸோ ஏறக்குறைய பாசிச பாஜகவும் ஒண்ணுதான், பாசிச திமுகவும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் இது காட்டுது. ரெண்டாவது அதான் இங்க முக்கியமான பிரச்சனையே என்னன்னா, குவாலிட்டியான டிஸ்கஷன்ஸ், குவாலிட்டியான அரசியல் இல்லாததுக்கான காரணம் என்னன்னா, குவாலிட்டியான லீடர்ஸ் இல்லை. ஒரு காலத்துல மக்கள் தலைவர்களை உருவாக்குனாங்க, இன்னைக்கு குடும்பங்கள் தலைவர்களை உருவாக்குது. ஸோ அவங்க வரிசையா ஃபேமிலி மெம்பர்ஸை அரசியலுக்குள்ள இறக்குறாங்க. அப்படி இறக்கும்போது அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும்? ஸோ ஒரு ஸ்டேட்டை ரன் பண்றதுக்கான பெரிய குவாலிஃபிகேஷனோ அதுக்கு தேவையான எஜுகேஷனோ அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க அரசியல் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் இதுதான், இது அவங்க பண்றாங்க. நம்மளும் இதை உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா இந்த தலைவர்களை நம்ம உருவாக்கல, இந்த தலைவர்களை ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் தான் உருவாக்கியிருக்கு. இவங்கெல்லாம் மக்களால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க எல்லாம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு தானே நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமே இவங்க ஃபுல்லா கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பார்ட்டி இருக்குன்னா இங்க நீங்களோ நானோ அவங்கள சேலஞ்ச் பண்ணி ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஆயிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு தொகுதியில ஜெயிக்கணும்னா 30 கோடி ரூபாய் செலவழிக்கணும். நம்ம மினிமம் 30 கோடி ரூபாய் உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. யாரால அந்த பணத்தை செலவழிக்க முடியும்? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், கட்சிகளால மட்டும்தான் செலவழிக்க முடியும். இந்த கட்சி யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அப்ப நேச்சுரலா பார்த்தோன்னா இங்க போட்டியே கிடையாது. ஏறக்குறைய ஒரு மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பேருக்கு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டெஸ்ட் பண்ணா இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்களாலதான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும், இவங்களுக்கான சிஸ்டம் தான் இது. ஸோ அப்ப நம்ம இந்த ஜனநாயகத்துல நம்மளோட வேலை என்னன்னா வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். ஸோ கஷ்டப்பட்டு வாக்குரிமையெல்லாம் நம்ம வென்றெடுத்திருக்கோம். மன்னர்களெல்லாம் தூக்கி எறிஞ்சு மன்னராட்சியை ஒரு முடிவு கொண்டு வந்து வாக்குரிமையை வென்றெடுத்து இன்னைக்கு அதை திரும்ப நம்ம காத்துல பறக்க விட்டுருக்கோம். இன்னைக்கு திரும்பவும் மன்னராட்சி வந்து வேற ஒரு வடிவத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. நமக்கு அது தெரியவும் இல்லை. இல்ல நான் யோசிக்கிறேன் என்னன்னா, மன்னராட்சி மக்களாட்சி அப்படின்றத தாண்டி ஆட்சி செய்யக்கூடியவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க மன்னராட்சி போயிடுச்சு, மக்களாட்சி வந்துருச்சு, இனிமே ஜனநாயகம் செழிக்கும், மக்களுடைய அந்த வாழ்க்கை உயரும் அப்படி. ஆனா ஆட்சி செய்யறவன் கரெக்டா இருந்தா அப்படின்னா அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அது மக்களுடைய வாழ்வாதாரம் உயராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் எப்படி இதை பாக்குறேன்னா, ஆட்சி செய்யறவன் நல்லவனா வானத்துல இருந்து உதிக்க மாட்டான். நல்ல ஆட்சியாளர் நம்ம தானே உருவாக்கணும். ஸோ நம்ம எப்படி நல்ல ஆட்சியாளர்லாம் உருவாக்கலாம்? அப்போ மோசமான ஆட்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், சீப்பான பொலிட்டிக்ஸ் பண்றவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். முதல்ல மக்களுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியணும், நம்மளோட நலன் என்னன்ற விஷயம் தெரியும். எனக்கு இது வேணும், இதை நீ பண்ற அப்படின்ற ஒரு அழுத்தத்தை போட தெரியணும். அப்புறம் இங்க நம்ம தான் எஜமானர்கள் அப்படின்றதையும் புரிய வைக்கணும். அதுவும் அவங்களுக்கு தெரியணும். பவர் இங்க என்கிட்ட தான் இருக்குன்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும். ஒரு கான்ஃபிடன்ஸ் மக்களுக்கு வேணும். இங்க மக்களுக்கு இப்ப கான்ஃபிடன்ஸே இல்லை. நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கோம், அதிகாரத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, ஐயோ ஆட்சி மாற்றம்லாம் கஷ்டங்க, பெரிய அரசியல் மாற்றம்லாம் கொண்டே வர முடியாதுங்க, அப்படிப்பட்ட ஒரு 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 விதமான ஒரு டிஃபீட்டிஸ்ட் மென்டாலிட்டிம்பாங்கல்ல, ஒரு தோத்து போன ஒரு மனநிலையில தமிழர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் பெரிய பவர்ஃபுல் ஆட்கள்லாம் கிடையாது. எப்படி நேபாளில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எவ்வளவு வீக்கா இருக்காங்களோ அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெரிய ஆட்கள் கிடையாது. நம்ம தான், மக்கள் தான் பவர்ஃபுல்லான ஆட்கள். மக்கள் கிட்ட தான் நிஜமான பவர் இருக்கு. ஆனா அது நமக்கு புரியாதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்ற விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இதை அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல நமக்கு அவேர்னஸ் வேணும். நம்ம தான் லீடர்ஸை உருவாக்கணும். நல்ல குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம உருவாக்கணும்னா நமக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வேணும், அரசியல் பத்தின புரிதல் வேணும். இன்னைக்கு விஜய், கமல், ரஜினிலாம் வந்து அரசியல் பேசுறாங்கன்னா நமக்கு அரசியல் புரிதல் இல்லை, அரசியலை பத்தின எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. நம்ம களத்துக்கு போய் போராடுறது கிடையாது. போராட்டம்லாம் பண்ணாதான் நமக்கு அரசியல் என்ன,
அரசுனா என்ன, யாரு நண்பன், யாரு எதிரி, யார் நம்ம கூட நிக்கிறாங்கன்ற விஷயம்லாம் அப்பதான் புரியும். ஸோ பொலிட்டிக்கல் அவேர்னஸே நமக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு போக போக. இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட்ல மதுபானங்களை கொடுக்கறது, இன்னொரு சைட்ல ட்ரக்ஸை கொடுக்கறது, இன்னொரு சைட்ல சினிமான்ற இன்னொரு போதையை திணிக்கிறது, அப்புறம் டிவி ஃப்ரீயா கொடுக்கறது, அதுல சீரியல்களை போடுறது, சினி இண்டஸ்ட்ரியை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்து நம்மள ஒரு விதமான ஒரு பிரெயின் டெட்டுமாங்கல்ல, யோசிக்கவே முடியாம காலைல ஆனா ஆஃபீஸுக்கு போவேன், ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வருவேன், சண்டே சாட்டர்டே ஆனா வெளில போவேன், அதுதானே எனக்கு எதுவும் பெருசாக சிந்திக்க தெரியாது, இந்த மாதிரியான ஒரு ரோபோஸா நம்மள கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு புரிதல் வேணும். நம்ம புரிதல் இருந்தாதான் நமக்கு ஏற்ற அரசை நம்ம உருவாக்க முடியும். ரெண்டாவது, இப்போ உதயநிதி அவர்கள் இபிஎஸ் பர்சனலா இவ்வளவு அட்டாக்லாம் செய்தாலும் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன பொறுத்தளவுல நான் பர்சனலா பாக்குற விஷயம் என்னன்னா, ஒரு லீடரா இபிஎஸ் இன்னும் பெட்டரான ஒரு லீடர். ஏன்னா அவர் ஒரு செல்ஃப் மேடு லீடர். உதயநிதி அவர்கள் அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸால அவர் இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம்மா இருக்கார். அவர் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா அவங்களோட அப்பாவோட இந்த உட்வர்ட்ஸ் கிரே குவார்டர் சொல்லுவாங்கல்ல, காலங்காலமா அந்த மாதிரி அவங்க மெரிட் பேசிஸ்ல வரல. அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி, அவங்களோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. ஆனா இப்ப இபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட ஓன் திறமையை யூஸ் பண்ணி வந்திருக்காரு. அவரு காலில் விழுந்தாரா கையில் விழுந்தாரான்றது மேட்டர் கிடையாது. அவரோட அப்பாவோட பேரை சொல்லி அவர் வரல. சோ அவரு அப்பா பேர் என்னன்னே தெரியாது. ஆமா, அவர் அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம இபிஎஸ் யாருன்னா நமக்கு தெரியும். சோ அதனால அதுவே காட்டுது யாரு யாரோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி வந்திருக்காங்கன்ற விஷயம். ஸோ அதனால இவரோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு பவர்ல வந்து உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இங்க வாரிசுகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா வழங்கப்படுறதுனால இந்த விஷயங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஒருத்தன் கீழே இருந்து மேலே ஏறி வரணும்னா அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, என்ன அவமானங்களை அவன் ஃபேஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் வாரிசுகளுக்கு புரிஞ்சுக்க முடியல. வாரிசுகளை பொறுத்தளவுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங், நாங்களாம் யாரு காலையும் விழல, நீங்க யாரு காலையும் விழ வேண்டிய தேவை இல்லை, எல்லாமே உங்களுக்கு வெள்ளித்தட்டுல வச்சு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சுத்தி இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க இந்த விஷயத்த அப்படின்ற புரிதலும் அவங்களுக்கு இல்லை. மக்கள் சாமானியர்கள் எப்படி பார்ப்பாங்க, நம்ம இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமா, அது எதுவும் இல்லாம ரொம்ப ஏதோ அட்டாக் பண்றோன்ற பேர்ல ஒண்ணு தரமற்ற சீப் அட்டாக்ஸ் இதெல்லாம், ரெண்டாவது பர்சனல் அட்டாக்ஸும் கூட இதெல்லாம். ஸோ அதனால இந்த புரிதல் கூட இல்லாம அவங்க பப்ளிக்ல இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு பயணம் போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 150 தொகுதி முடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதுல நிறைய இடங்களை வந்து விவசாயிகளா, தொழில் முனைவோரை அப்படி நிறைய பேர் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேற்று கூட வந்து விவசாய சங்கத்தை வந்து மீட் பண்ணியிருந்தாரு. அங்க வந்து கல் தொடர்பான ஒரு விவாதமானது எழுது. நாங்க வந்தா கல்லுக்கு அனுமதி தருவோம் அப்படின்ற மாதிரியான பொருள்படும்படி எடப்பாடி அவர்கள் பேசுறாரு. முன்னாடி இருந்தீங்களே ஏன் நீங்க தரல அப்படின்னு விவசாயிகள் சிலர் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த கல் தொடர்பான விவாதம் வந்து இப்போ எழுந்திருக்கு? அந்த கால சூழலுக்கு ஏற்ப அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த இபிஎஸ் பேசுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இப்ப இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு காலத்துல கல்லை லீகலைஸ் பண்றதை பத்திலாம் நம்ம கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு சீமான் அவர்கள் பனைமரத்துல ஏறுறாரு, கல் இறக்குறாரு, போராடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. கல் அப்படின்ற விஷயம் வந்து அதை லீகலைஸ் பண்ணாதான் என்ன, அப்படி மதுபானங்கள் குடிக்கிறது தவறு அப்படின்னா நீங்க எதுக்கு டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்க? ஸோ டாஸ்மாக திறந்து வச்சுப்பீங்க, ஆனா இயற்கையா வரக்கூடிய கல்லை நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்களா? இப்படிப்பட்ட டிபேட்ஸ்லாம் இப்ப வர ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு வெற்றியா பாக்குறேன். அதுவும் குறிப்பா இது என்டிகேவுக்கு இதுல கிரெடிட் இருக்கு. ஸோ இதை எனக்கு ஒரு பேசு பொருளா மாத்தினதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குல்ல. அவங்க அந்த இஷ்யூவை கையில் எடுத்தனாலதான் இன்னைக்கு இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அதுவும் பெரிய ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் இப்ப அதை கன்சிடர் பண்றாரு. இல்ல அதெல்லாம் மோசம், அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல. கவர்மெண்டோட ஸ்டாண்ட் அதுவா தானே இருக்கு. கல்லுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்றதுதான் கவர்மெண்டோட ஸ்டாண்டா இருக்கு. பட் இபிஎஸ் அவர்கள் அதை கன்சிடர் பண்றேன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இது பெரிய விஷயம். ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய கட்சி இந்த விஷயத்தை அங்கீகரிக்கிறதே பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு வெற்றி. தமிழ்நாடு அதை நோக்கி போகணும். இவங்க இருக்கக்கூடிய இந்த மதுபானங்கள் டாஸ்மாக் மாஃபியா இருக்கு பாருங்க, அதை உடைக்கணும்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க பயப்படுறதுக்கான காரணமே இன்னைக்கு என்னன்னா, டாஸ்மார்க்கோட அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அதிகப்படியா பணத்தை வசூலிக்கிறது. ஒரு சாதாரண சீப் ப்ராடக்ட்டுக்கு பெரிய பணத்தை அவங்க வசூலிக்கிறாங்க. இதை எப்படி அவங்களால பண்ண முடியுது? கவர்மெண்ட் கிட்ட மொனோபோலி இருக்கு. வேற யாரும் மதுபானங்களை உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ நீங்க வாங்கணும்னா அங்கதான் போய் வாங்கணும். அவன் என்ன ரேட் சொன்னாலும் நீ அதை கொடுத்து வாங்கி தான் ஆகணும்.
இப்ப பேரலா நம்ம கள்ள மார்க்கெட்ல இறக்குறோம்னா, இயற்கையான இந்த மதுபானத்தை நம்ம மார்க்கெட்ல இறக்குறோம்னா கவர்மெண்டோட அந்த மொனோபோலி உடஞ்சு போயிடும். ஸோ மக்கள் என்ன யோசிப்பாங்க, எதுக்கு நான் அவங்ககிட்ட போய் 250 ருபீஸ் கொடுத்து வாங்கணும், அதுக்கு குவாலிட்டியா நான் இங்கே போய் குடிச்சிக்கலாமே. ஸோ இந்த பக்கம் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய ரெவன்யூ லாஸை ஏற்படுத்தும். கவர்மெண்டோட இந்த மொனோபோலி இருக்குல்ல, அது உடஞ்சிரும். ஸோ அது இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை பயப்படுத்துது. அதனாலதான் இவங்க ஸ்ட்ராங்கா இதை அப்போஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு சைடில் நம்ம பூர்ண மதுவிலக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. இன்னொரு சைடில் பிரைவேட்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. பிரைவேட்டைஸ் பண்றதா எல்லாம் பயப்படுவாங்க. மதுபானங்களை சீப்பான ரேட்டிங் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது, நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுவும் ஆபத்தும்பாங்க. ஆனா இது ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலான அப்ரோச்சா இருக்கு. கல் அப்படின்ற விஷயத்தை நீங்க எதுக்கு பேன் பண்றீங்க, அதை அலோவ் பண்ண வேண்டியது, அது பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ ப்ராக்டிக்கலா மக்களும் ஏத்துப்பாங்க அதை. அதனால எல்லா சைட்லயும் இது பாசிட்டிவா இருக்கு. அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விவசாயிகள் மத்தியில பெரிய கோபமும் அதிருப்தியும் இருக்கு. விவசாயிகள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுக்கிறோம்னா பெரிய மார்க்கெட் இருக்கு, ஆயிரக்கணக்கான கோடி ஒர்த்தான ஒரு மார்க்கெட் இருக்கு. நீ கேரளாலாம் பாருங்க, பெரிய ரெவன்யூ அதை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பணம் நம்ம மக்களுக்கும் நம்ம விவசாயிகளுக்கும் போய் சேர வேண்டிய பணம். இந்த பணம் இன்னைக்கு அரசியல்வாதிகள் பாக்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை கரெக்டா அழுத்தம் போட்டு இதை மட்டும் நடத்தி காட்டியாச்சுன்னா இது விவசாயிகளுக்கு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். பாருங்க, இப்ப பொள்ளாச்சியில தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன்ல. ஸோ அந்த மக்களுக்கு தெரியும் இந்த சிக்கல் இருக்குன்னு. அவங்களுக்கு இது பெரிய லாபம் கொடுக்கும். இன்னைக்கு நீங்க கள்ள இறக்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கு. அதுல கிராமப்புற பொருளாதாரமும் கொஞ்சம் மேம்படும். கண்டிப்பா பெரிய அளவுல மேம்படும். அந்த மக்களுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரமா இது அமையும். இது சின்ன சாதாரண மார்க்கெட்டும் கிடையாது, கோடிக்கணக்கான பணம் இருக்கக்கூடிய மார்க்கெட். ஸோ வருமானம் கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, டாஸ்மார்க்ல இருந்து வர அளவுக்கு வருமானம் இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் பொறுத்தளவுல நீங்க ஒரு குவார்டர் வாங்கினீங்கன்னா வர வருமானம் நீங்க கல் வாங்கினீங்கன்னா வராது. அப்கோர்ஸ் கொஞ்சம் வருமானம் வரும், ஆனா டாஸ்மார்க் வழியா வர வருமானம் ரொம்ப அதிகம். கவர்மெண்ட்டுக்கு வருமானமோ இல்லையோ அரசியல்வாதிக்கும் பெரிய ப்ராஃபிட் இருக்கு அதுல. ஸோ அதனால நம்மளோட இன்கம் சோர்ஸ் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. எப்படியாவது அதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். விவசாயிகள் அழிந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவன் கஷ்டப்பட்டு எனக்கு கவலையே கிடையாது. ஆனா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுல நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது விவசாயிகளுக்கு போக வேண்டிய பணம் அது. ஸோ இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளா இருக்குதுன்றதே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதை பேசுறாங்க, அதை ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க, அதை எதிர்கட்சியும் அங்கீகரிக்கிறாங்க. அப்படின்ற போது ரைட், இப்போ கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருது அப்படின்றதே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கல் பத்தி இவங்க பேசும்பொழுது ஐயோ அது போதைப் பொருளுங்க, என்னங்க அது கல்லை தடை பண்ணாங்க, நீங்க திரும்ப லீகலைஸ் பண்ண சொல்றீங்க, என்ன இது அப்படின்னு குதிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நாங்க டாஸ்மாக் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. டாஸ்மாக் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் கல் ரிலீஸ் பண்ண சொன்னா அதுக்கு இன்னமும் குதிக்கிறீங்க மேலேயும் கீழே அப்படின்ற ஒரு. இப்போ டாஸ்மாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அது கவர்மெண்ட் தான் நடத்துது. ஆனா ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. டைமிங் கூட இருக்குது, ஆனா ப்ராப்பரா பல இடங்கள்ல கடைபிடிக்கிறது கிடையாது. நைட் வரைக்கும் ஓட்டுறது, பிளாக்ல ஓட்டுறது, அந்த மாதிரியான இல்லீகலான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபர் நான் போயிட்டு டாஸ்மாக்ல எவ்வளவு சரக்கு வேணா வாங்க முடியும், ஒரு கட்டுப்பாடு கிடையாது எனக்கு. நான் போயிட்டு எவ்வளவு சரக்கு வேணா வாங்கிட்டு நான் வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டம் குடும்பத்தையும் பார்க்க முடியாது, குட்டியும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாம எல்லாத்தையும் நான் குடிச்சு நான் அழியலாம். அதுக்கு எல்லா விதமான அனுமதியும் இந்த டாஸ்மாக் எனக்கு வழங்குது. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பசங்க போய் வாங்கும் பொழுதும் டாஸ்மாக் கொடுக்குது, இந்த வச்சுக்கோ, சின்ன பையன் உனக்கு ஸ்கூல் படிக்கிற, அதெல்லாம் கிடையாது, வச்சுக்கோ, காசு எனக்கு வருது வச்சுக்கோ அப்படின்ற ஒரு ஏஜ் கிரைட்டீரியாவும் இதுல பெருசா கடைபிடிக்கிறது கிடையாது. யார் கேட்டாலும் இந்த காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு மக்களை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை சீர்கேடாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டாஸ்மாக் குறிப்பா அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு நீங்க டாஸ்மாக் லீகல் பண்ண நம்ம சொல்லும், இது கல்லுக்கு லீகல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு ஒதுக்கிறாங்க வானத்துக்கு பூமிக்கும். என்னடான்னு பார்க்கும்பொழுது மக்கள் மீது அக்கறை எல்லாம் கிடையாது. மக்கள் மீது அக்கறை இருந்தா இவங்க இதையே கட்டுப்படுத்திருப்பாங்க. டாஸ்மாக் அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி இதுல வரக்கூடிய வருமானம் அவங்களுக்கு பெரிய சோர்ஸாக இருக்குது. ஸோ டாஸ்மாக்ல கை வச்சோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய சோர்ஸ் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்ற ஒரு அச்சம், சுயநலம் தான் இதுக்கு முக்கியமான, பேராசை, சுயநலம் தான் அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. எல்லாம் பணம் தாங்க, இது ஒரு மாஃபியா தான். இப்ப அரசுன்ற இன்ஸ்டிடியூஷன் நான் நியாயமானவன், நான் நியாயமா நடந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும். மக்கள் அரசை பார்க்கும்போது
தனிநபர்கள் சுயநலத்தின் அடிப்படையில செயல்படுவாங்க, ஆனா அரசு கரெக்டா செயல்படுவாங்க. ஆவின் பாலா குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுப்பாங்க, நியாயமான ரேட் வாங்குவாங்க. பிரைவேட்காரன் கொஞ்சம் அநியாயமாலாம் செயல்படுவான், பிஎஸ்என்எல்லாம் நியாயமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த இமேஜ் வந்து மக்களுக்கு வேணும். டாஸ்மாக் மாதிரியான ஒரு நிறுவனத்தை அரசு நடக்கும்போது அந்த இமேஜ் வந்து தவிடுபடி ஆயிரும். அரசு ரொம்ப அநியாயமா செயல்படுது இந்த இடத்துல. அரசை பொறுத்தளவுல சாதாரணமா ஒரு 20 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை 100-120 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 6-7 மடங்கு அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஸோ இது பகல் திருட்டு தான், கொள்ளதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அரசு பண்ணும்போது மக்களுக்கு அரசுன்ற இன்ஸ்டிடியூஷன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும் போயிடும். ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துது. இப்போ இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், இதை யூஸ் பண்ணி நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா டாஸ்மாக்ல இருந்து மட்டும் சம்பாதிக்கிறாங்க, வேற நிறைய சோர்ஸ்லயும் சம்பாதிப்பாங்க. இப்ப நான் பாக்குறேன், எங்க வீட்டு பக்கம் ஒரு டாஸ்மாக் இருக்கு. டாஸ்மாக் இங்க இருக்கும், டிராபிக் போலீஸ் இங்க நிப்பாரு. அங்க இருந்து குடிச்சிட்டு வரணும், இவங்க பிடிச்சி வளைச்சு பிடிச்சிருவாங்க. பிடிச்சா அப்ப எவ்வளவு காசு ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு ஃபைன் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும், பயங்கர அதிகமான ஃபைன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு குடிச்சிட்டு வரவனா பிடிக்கணும், அதான உங்க ஏம். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் நடந்து இந்த இடத்துக்கு போயிட்டு டாஸ்மாக் முன்னாடி போய் நின்னீங்கன்னா வண்டி எல்லாம் பார்க் பண்ணிருக்கும். பார்க் பண்ணிருக்கிற வண்டி எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியதானே. அவன் குடிச்சிட்டு ஃபிளைட்ல போல, வண்டியில தான் போறான், பிடிக்க வேண்டியதானே. அது அதையும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுல பார்க்கிங் ஸ்பேஸ்ல போய் டாஸ்மாக் முன்னாடி போய் இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா யாரும் உங்க பாருக்கு வர மாட்டாங்க குடிக்க. ஸோ பார்ல இருந்து பெரிய ரெவன்யூ வரும், அந்த ரெவன்யூவையும் நம்ம அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால டாஸ்மார்க்குக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஆனா நான் இங்க உட்காந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றவனையும் நான் பிடிப்பேன். 100 பேர் குடிக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தனை நான் பிடிச்சிருவேன். எல்லாவனையும் பிடிச்சா அதுக்கப்புறம் நாளைக்கு எவனும் வரமாட்டான், பாருக்கு வரமாட்டான், இவன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். அதுவும் சிக்கல். ஸோ அதனால இப்ப பாருங்க இவங்க ரெவன்யூ மாடல் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இவ்வளவுதானே சிக்கல். உங்களுக்கு என்ன ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கணும்னா எதுக்கு ரோட்ல வந்து நிக்கிறீங்க, நம்ம கிட்ட வந்து ஊதும்பாங்க நைட் எல்லாம் போனீங்க, எதுக்கு இதெல்லாம் நீங்க சொல்றீங்க? ஸ்ட்ரைட்டா போங்க, பார்க்கிங் பிளேஸுக்கு போங்க, வண்டி எங்க பார்க் பண்றாங்கன்னு தெரியும், அங்க நின்னீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல பிடிச்சிடலாம். இல்ல இவங்களுடைய நோக்கம் என்ன, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தான் நோக்கம். அப்ப பார் இருக்கு அப்படின்னாலே அது அதனுடைய நோக்கம் என்ன? அதான் சொல்றேன், குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க. நான் தான் சொல்றேன், நீங்க குடிக்கிறதுக்குன்னா நீங்க எங்க அங்க போங்க, பாருக்கு போங்க, எல்லாரும் அங்க நிப்பாங்க. அப்புறம் வேளச்சேரிலாம் நான் வரும்போது, இப்ப ரீசெண்டா நடக்கல, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல இருந்து இறங்கும் போது ஒரு தடுப்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அங்க நம்மள நிக்க வச்சு ஒருத்தங்களையா கார்ல இருந்து வரும்போது ஒருத்தங்களையா ஊத வைக்கிறது. அதுவும் ஸ்பெசிபிக்கா கார் தான் டார்கெட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க கிட்ட தான் நிறைய பணம் இருக்கும். அதனால அவனை கரெக்டா ஒருத்தனையா ஊத வச்சு அவங்களையும் அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி 100ல ஒருத்தன் தான் குடிச்சிட்டு ஓட்டுவான். அதனால 100 பேரை நீங்க ஊத வைக்கிறீங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா அங்க போய் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்க வேண்டிய ஆட்களை பிடிச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா இதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை பண்ணா ரெவன்யூ லாஸ் ஆகும், அரசியல்வாதிகளுக்கும் ரெவன்யூ லாஸ் ஆகும், அரசுக்கும் ரெவன்யூ லாஸ் ஆகும். சோ இவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெவன்யூ மாடல் வச்சிருக்காங்க, ஒரு பேலன்ஸ் இருக்கு. இப்ப டிராபிக் போலீஸ் அதிகமா பணத்தை கலெக்ட் பண்ணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணா இவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீ ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகலாம், நாங்களும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் போவோம், ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம்ல இருக்கும். இதுல பாதிக்கப்படுறது யாரு? எல்லா சைட்லயும் நம்ம தான் பணத்தை வேஸ்ட் பண்ண போறோம். குடிக்கும் போதும் அநியாயமா நம்மகிட்ட இருந்து பணம் பறிக்கப்படுது, குடிச்சிட்டு நம்ம வண்டியை ஓட்டினாலும் அங்கேயும் அநியாயமா நம்மகிட்ட பணம் பறிக்கப்படுது. ரெண்டாவது, குடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்தாலும் அநியாயமா நம்மகிட்ட பணம் பறிக்கப்படுது. மூணாவது, முக்கியமா ஒரு ஹெல்தியான ஒரு தமிழன் ஒரு ஹெல்தியான எதிர்காலத்தை உருவாக்குவான். நம்ம வீக்கா இருக்கும் போது குடிச்சுக்கிட்டு மைண்டை மழுங்கடிச்சுட்டு சுத்தும் போது மோசமான ஒரு தமிழ்நாட்டை தான் நம்மளும் உருவாக்கும். ஸோ தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கும் இது பெரிய ஒரு கேடு. நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.